கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் PCFM ஊழியங்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு, தேவனை முகமுகமாய் தரிசித்தும் ஏன் பரிசுத்தவான்கள் மரிக்கவில்லை. இதுதான் தலைப்பு. தேவனை முகமுகமாய் தரிசித்தும் ஏன் பரிசுத்தவான்கள் மரிக்கவில்லை. வாசிப்போம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். தேவன் மோசேயிடம் இப்படியாக சொல்லுகிறார். ஒருமுறை, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அதாவது தேவனை, அவருடைய முகத்தை, அவருடைய உண்மையான அந்த மகிமையை, முகத்தை, அவருடைய அந்த மகா பரிசுத்த அந்த மகிமையை, அக்கினிமயமான அந்த பரிசுத்த மகிமையை ஒரு மனுஷனும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்க நேர்ந்தால் அவனாலே உயிரோடு இருக்க முடியாது என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அப்படியானால் வேதத்திலே நாம் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். அவர்கள் முகமுகமாய் தரிசித்ததாக, தேவன் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்ததாக, தேவன் அவர்களுக்கு சொப்பனத்தை தரிசனம் கொடுத்ததாக பார்க்கிறோம். பல விதங்களில் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்ததாக நாம் எத்தனையோ இடங்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய ஒருமுறை தேவன் ஆபிரகாமினுடைய 75வது வயதிலே அவனுக்கு தரிசனமாகி அவனிடம் இப்படியாக பேசுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அழைத்த போது தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். ஆனால் அங்கே ஆபிரகாம் மரிக்கவில்லை. அதுபோல ஆபிரகாம் 99வது வயது இருக்கும் பொழுது தேவன் அவனுக்கு தரிசனமாகி, உன் கர்ப்ப பிறப்பாகிய சந்ததியை உனக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை தனக்கு பலியாக கொடுக்கும்படியாகவும் இன்னொரு முறை அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். ஆனாலும் ஆபிரகாம் மரிக்கவில்லை. ஏன்? யாக்கோபு விஷயத்திலே பார்த்தாலும் கூட, யாக்கோபு ஒரு சமயம் தன்னுடைய தாயின் தகப்பன் வீட்டிற்கு போகிற வழியிலே ஒரு நாள் இரவு வேளையிலே பிரயாணத்தின் வழியிலே தலைக்கு ஒரு கல்லை வைத்து அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சமயத்திலே அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியிலே தேவதூதர்கள் மேலே ஏறுகிறதும் கீழே இறங்குகிறதுமாக இருக்கிறார்கள். அந்த ஏணியின் நுனியானது வானத்திலே எட்டியிருக்கிறது. கர்த்தர் அதற்கும் மேலாக நின்று யாக்கோபோடு கூட பேசுகிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு முறை இதை யாக்கோபு அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போகிற வழியிலே பெனியேல் என்கிற இடத்திலே தேவன் அவனுக்கு தன்னை காண்பித்து பேசுகிறார். அப்பொழுது யாக்கோபு தேவனோடு கூட போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று அவரோடு போராடி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்பொழுது யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லுகிறான். எப்படி? முகமுகமாய் பார்த்தும் யாக்கோபு உயிர் பிழைத்தது எப்படி? இப்படியாக அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. வேதத்திலே பார்க்கிறோம் நாம். ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீலரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன் என்று எசேக்கியேல் சொல்கிறார். தேவனுடைய அந்த மகிமையின் சாயலின் தரிசனத்தை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தும் எசேக்கியேல் பிழைத்திருந்தது எப்படி?
இன்னும் கூட தானியேல் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது என்று தானியேல் சொல்லுகிறார். இன்னும் கூட அப்போஸ்தலர் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாக சொல்லுகிறார், உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. இப்படியாக அநேக பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் தேவனை முகமுகமாய் தரிசித்தும் கூட அவர்கள் மறிக்காமல் பிழைத்திருந்தார்கள். ஆனால் யாத்ராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தில் தேவன் ஏன் அப்படி சொன்னார்? என்னை முகமுகமாய் பார்க்கிற எந்த ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது என்று ஏன் சொன்னார்? தேவன் இந்த வார்த்தையை மோசே இடத்திலே சொன்னார். இதே மோசேக்கு தேவன் தன்னை ஒரு முதலாக மோசேயை சந்திக்கும் பொழுது ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்வில் இருந்து மோசேயினுடைய கடைசி நாள் வரைக்கும் மோசேயோடு கூட அவர் நூற்றுக்கணக்கான முறை அவனுக்கு தரிசனமாகி இருக்கிறார். நூற்றுக்கணக்கான முறை அவனோடு கூட உரையாடி இருக்கிறார், அவனோடு கூட உறவாடி இருக்கிறார், அவனோடு கூட பேசியிருக்கிறார். அப்படி இருந்தும் மோசே மறிக்கவில்லை. எப்படி? இதே மோசே அந்த சீனாய் மலையின் மோசேக்கு தேவன் சீனாய் மலையின் கொடுமுடியிலே பயங்கரமான ஒரு நாள் விடியற் காலத்திலே இடி முழக்கங்களோடும் மின்னல்களோடும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தங்களோடும் கூடிய கார் மேகமாய் அக்கினி ஜுவாலையாய் சீனாய் மலையின் கொடுமுடியிலே இறங்கினது மாத்திரமல்ல, மோசேயை அருகில் வந்து பணிந்து கொள்ளும்படியும் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மகா மகிமையான ஒரு தரிசனத்தை கண்டும் மோசே உயிரோடு கூட இருந்தான். அது மோசே மாத்திரமல்ல, அந்த காட்சியை, அந்த தரிசனத்தை ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலரில் மூப்பரில் 70 பேரும் அங்கே தூரத்திலிருந்து அந்த தரிசனத்தை பணிந்து கொண்டார்கள். மோசே மிக அருகிலிருந்து பணிந்து கொண்டான், மற்றவர்கள் வெகு தூரத்திலிருந்து பணிந்து கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் ஜனத்தாரோ மிக தூரத்தில் சீனாய் மலையின் அடிவாரத்திலே நின்று இந்த காட்சியை, இந்த தேவனுடைய தரிசனத்தை பிரத்யட்சமாய் பார்த்தார்கள். ஆனாலும் அங்கே யாரும் மறிக்கவில்லை. ஏன்? எப்படி? ஆனால் வேத வசனம் யாத்ராகமம் 33வது அதிகாரத்திலே தேவன் இப்படியாக சொல்லுகிறார், என் முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். இதுக்கு என்ன காரணம்? இதற்கு விடை இதே யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்திலே இருக்கிறது. அங்கே தேவன் மோசேயோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற பொழுது, தரிசனம் கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுது மோசே இப்படியாக தன்னுடைய விருப்பத்தை தேவனிடத்திலே வைக்கிறான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்கிறான். அவன் அந்த தேவ பர்வதமாகிய ஓரேபிலே முச்செடியிலே தேவன் மோசேக்கு தன்னை காண்பித்தது முதல் அநேக முறைகள், நூற்றுக்கணக்கான முறை அவனுக்கு தரிசனம் பண்ணியிருக்கிறார், அவனோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே மேக ஸ்தம்பமாய் கர்த்தர் இறங்கி மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினான் என்று சொல்லப்பட்டும் அவன் நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னான். அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில்தான், என்னுடைய முகத்தை காண மாட்டாய் என்று சொன்னார். அப்படியானால் என்ன? எத்தனை முறை தேவனை தரிசித்திருந்தாலும், எத்தனை முறை தேவனோடு கூட தான் பேசியிருந்தாலும், தான் தரிசித்தது தேவனுடைய அந்த உண்மையான, அந்த மகிமையான, அந்த மகா பரிசுத்தமான, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த முகத்தை அல்ல என்று நன்கு அறிந்திருந்தான்.
இருக்கிறவராகவே இருக்கிறவரை அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய மகிமையான அந்த முகத்தை பார்க்க மோசே விரும்பினான். இது வேதத்தில் எங்கெல்லாம் தேவன் தன்னை காண்பித்தார், தரிசனமானார், பேசினார் என்று பார்க்கிறோமோ அவை எல்லாம் ஒரு மனிதனாலே, அது தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, ஒரு பரிசுத்தவானாலும் சரி, ஒரு சாதாரண விசுவாசி ஆனாலும் சரி, ஒரு மனிதனாக எவ்வளவாய் தாங்கக்கூடுமோ அவ்வளவாகத்தான் கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தன்னுடைய தயவினாலும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரே ஒழிய அவருடைய இருக்கிற வண்ணமாகவே அவர் தன்னை யாருக்கும் தன்னுடைய முகத்தை காண்பித்ததில்லை என்பதை மோசே அறிந்திருந்தபடியினால் தன்னுடைய வாஞ்சையாக அவரை இருக்கிற வண்ணமாக அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய வாஞ்சி அங்கே வெளிப்படுத்துகிறான். அதற்கு தான் தேவன் அடுத்த வசனத்திலே, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்திலே மோசே இப்படியாக தன்னுடைய வாஞ்சியை தெரிவித்த பொழுது அடுத்த வசனத்திலே தேவன் சொல்கிறார், நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், நான் உன் மீது தயவோடு இருப்பேன், கிருபையாய் இருப்பேன், இரக்கமாய் இருப்பேன். ஆனால் என் முகத்தை நீ சொல்லுகிறபடி என் முகத்தை இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்று அங்கே தேவன் சொல்கிறார். இதுதான் காரணம். எத்தனையோ முறை எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் தன்னை முகமுகமாய் வெளிப்படுத்தியும் யாரும் மறிக்காததற்கு காரணம் இதுதான். அவர் தன்னை இருக்கிற வண்ணமாகவே யாருக்கும் அவர் வெளிப்படுத்தினது இல்லை. தன்னுடைய கிருபையினாலும் தயையினாலும், அந்த 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி தன்னுடைய கிருபையினாலும் தயையினாலும் இரக்கத்தினாலுமே ஒழிய தன்னை வெளிப்படுத்தினாரே ஒழிய இருக்கிற வண்ணமாய் அவர் வெளிப்படுத்தினதில்லை. ஆனால் அதே தேவன் அதே அதிகாரத்தில் அடுத்த வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று சொல்கிறார். இங்கே தேவன் என்ன சொல்கிறார் என்றால், என்னுடைய மகிமைக்கு முன்பாக, என்னுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக, என்னுடைய அந்த அக்கினி பரிசுத்தத்திற்கு முன்பாக யார் ஒருவராலும் எந்த ஒரு மனுஷனாலும் நிற்க முடியாது என்றாலும் என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு என்று சொல்கிறார். என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு. அந்த இடம் என்னவென்றால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அது என்னவென்றால் அது ஒரு கன்மலை. அந்த கன்மலை என்று சொல்லுகிறாய் என்றார். அந்த கன்மலையில் நீ உன்னை ஒளித்து கொண்டால் நீ என்னுடைய அந்த சுட்டெரிக்கிற அந்த பரிசுத்தத்திற்கு முன்பாக உன்னை நீ தப்புவித்துக் கொள்ள முடியும். எந்த ஒரு மனுஷனும் அந்த கன்மலைக்குள்ளே தன்னை ஒளித்து கொண்டால் தேவனுடைய அந்த மகா பயங்கரமான அந்த அக்னி ஜுவாலையான அந்த பரிசுத்தத்திற்கு முன்பாக தன்னை நிற்க தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த கன்மலை யார், எது என்றால் அதுவே இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் நம்மை ஒளித்துக் கொள்ளும் பொழுது அவருடைய பாடுகளினாலே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக பட்ட பாடுகளினாலே, அவர் நம்முடைய பாவங்களுக்காக அனுபவித்த அந்த துயரங்களினாலே, அவர் நம்முடைய பாடுகளுக்காக அடைந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலினாலே அவருக்குள்ளே நாம் ஒளித்துக் கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய அந்த மகா பயங்கரமான அந்த பரிசுத்த அக்கினிக்கு நாம் தப்புவிக்கப்பட்டு நாம் அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்கும்படியாக நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அதைத்தான் தேவன் என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, அது இயேசு கிறிஸ்துவானவர் தாமே. அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது கன்மலையிலே, இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலைக்குள்ளே நம்மை நாம் ஒளித்துக் கொள்ளும் பொழுது நாம் தேவனை தரிசிக்கிறதாய் மறிக்காமல் நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருக்க முடியும். ஆமென்.